சமுத்திரக்கனியோட அடுத்த மூவிக்கான டைட்டில் ராமம் ராகவம். இந்த மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் ஆகிருக்கு. லவர் மூவிக்கான தேர்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆகிட்டு February 9 மூவி ரிலீஸ் ஆகும். அரிமாப்பட்டி சக்திவேல்னு ஒரு புது மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. இது உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. பகத் பாசிலும் வடிவேலும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறதா ஏற்கனவே நான் சொன்னேன். அந்த மூவிக்கான டைட்டில் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. டைட்டில் மாரிசன், சுதீஷ் சங்கர் டைரக்ஷன்ல பகத் பாசில் வடிவேலு நடிக்கிறாங்க. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. டோவினோ தாமஸோட அஜென்ட் 2 மோஷன் மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் இப்ப ரிலீஸ் ஆகிருக்கு. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. இது மலையாள சினிமால வரப்போற ஒரு ஹை பட்ஜெட் 3D படம். ஜிதின்லால் டைரக்ஷன்ல டோவினோ தாமஸ், ஐஸ்வர்யா ராஜேஷ், கிருத்தி ஷெட்டி நடிக்கிறாங்க. கேப்டன் மில்லர் இப்போ வரைக்கும் 65.55 கோடியும், அயலான் 61 கோடியும், மேரி கிறிஸ்மஸ் 24 கோடியும், ஹனுமான் 200 கோடியும் வசூல் பண்ணிருக்கு. ராம் சரணோட கேம் சேஞ்சர் படம் செப்டம்பர்ல வர சான்ஸ் அதிகம்னு பண்ணி வந்துட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு வர சான்ஸ் அதிகம்னு சொல்றாங்க. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தி கோட் படம் பத்தி திலீப் சுப்ராயன் ஒரு சில விஷயம் சொன்னதா நேத்து நான் சொல்லிருப்பேன். இப்ப இன்னும் ஒரு சில விஷயம் சொல்லிருக்காரு. பொங்கல் ஸ்பெஷலா வந்த போஸ்டர்ல பின்னாடி அந்த ஹெலிகாப்டர் சும்மா வைக்கல, அதை வச்சு ஒரு ஃபைட் சீன் இருக்குங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. படம் டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆக்ஷனோட சேர்ந்து எமோஷனலும் மூவிக்குள்ள இருக்குன்னு சொல்லிருக்காரு. நான் இப்போதைக்கு நிறைய மூவிஸ் கமிட் பண்ணல, ஏன்னா இந்த படத்துல பேக் டு பேக் நிறைய ஒர்க் இருக்குன்னு அவர் சொல்லிருக்காரு. தி கோட்டோட ஷூட்டிங் இப்ப எங்க போகுது? ஸ்ரீலங்கா ஷூட்டிங் எப்போன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஷூட்டிங் இப்ப சென்னையில போகுது. ஸ்ரீலங்கா ஷூட்டிங் இந்த மாசம் கடைசி இல்ல அடுத்த மாசம் வர வாய்ப்பு இருக்கு. வெற்றிமாறன் இப்ப விஜய் கிட்ட சொன்ன கதை தான் கருடனோட கதையா? அப்ப விஜய் வெற்றிமாறன் கம்பா வராதான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் கேட்ட வரைக்கும் ரெண்டும் வேற வேற கதைன்னு சொல்றாங்க. ஆனா விஜய் கிட்ட சொன்ன கதையில இருந்து ஒரு சில விஷயங்களை இந்த படத்துக்கு தூக்கி வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஜெயிலரோட ஸ்டோரி தான் முடிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் ஜெயிலர் 2 எடுக்கிறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த படம் ஹிட் ஆனதுனால வேணும்னே பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. தளபதி அரசியலுக்கு போயிட்டா எப்படி விக்ரம் 2ல நடிப்பாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது எனக்குமே டவுட்டா தான் இருக்கு. நானுமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விடாமுயற்சி ஏப்ரல் 26 ரிலீஸ்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது இப்போதைக்கு உண்மை இல்ல. ஏப்ரல்ல படம் வர சான்ஸ் கம்மி தான் எனக்கு தோணுது. மே மாசம் தான் மோஸ்ட்லி படம் வர சான்ஸ் அதிகம்னு நிறைய பேர் சொல்றாங்க. தனுஷோட அடுத்த ஹாலிவுட் மூவிக்கான அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த படத்தை இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அருண் மாதேஸ்வரன் தான் ரீசெண்டா அதை ரிவீல் பண்ணாரு. வேற அந்த படம் பத்தி ஒன்னும் அப்டேட் இல்ல. வந்தா நான் சொல்றேன். தங்கமித்ரா படம் வருமா? ஜெயம் ரவி ஏன் அந்த படத்துல நடிக்கலன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, ஸ்ருதிகாசனும் நடிக்க மாட்டாங்கன்னு தான் ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. மேபி ஜெயம் ரவி நடிக்காத காரணம் பொன்னியின் செல்வன்ல நடிச்சதா இருக்கலாம். கேஸ்ட் யார் யார் மாத்துறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கங்குவா சேட்டலைட் அண்ட் ஓடிடி ரைட்ஸ் அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டுத்துக்குமான அப்டேட்டுமே இப்போதைக்கு இல்ல. வந்தா கண்டிப்பா நான் சொல்றேன். ஆனா 2 பெரிய விலைக்கு வித்திருக்காங்க. கோட் படம் லியோட கலெக்ஷனை பீட் பண்ணுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. லியோ படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பை விட கோட்டுக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இதை ஃபியூச்சர்ல இன்க்ரீஸ் பண்ணி ப்ரமோஷனும் பெருசா பண்ணி நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா பீட் பண்ணிரும். ஃபைட்டரோட தமிழ் ஓடிடி ரைட்ஸ் வாங்கலன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. உண்மையா தான் இருக்கும், ஏன்னா படம் ஹிந்தில தான் வருது. சோ ஹிந்தி ரைட்ஸ் மட்டும் வித்திருப்பாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் மத்த லாங்குவேஜுக்கு டப் பண்ணி விட நினைச்சா அப்போ டப்பாகி வரும். அட்லி அடுத்த மூவி யாரை வச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அட்லி ரீசெண்டாவே சொன்னாரு விஜய் ஷாருக்கான வச்சு ஒரு படம் எடுக்க போறேன்னு. சோ மேபி அந்த படமா இருக்கலாம். சியான் விக்ரம் அப்டேட்டே ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்து தங்கலான் அப்டேட் சீக்கிரமே வரப்போகுது. படத்துக்கான சிஜி ஒர்க்கு இந்த மாசம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு வைடா ப்ரமோஷன் பண்ண போறாங்க. லாரன்ஸ் இப்ப என்ன படம் நடிக்கிறாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. புல்லட் மூவியா இருக்க சான்ஸ் அதிகம். வேட்டை மன்னன் வருமா வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படத்தை ரீஸ்டார்ட் பண்ண போறதா நியூஸ் வந்துச்சு. ஆனா நெல்சன் இப்போ ஜெயிலர் 2க்கு போறாரு. சோ அதனால இந்த படம் இப்ப ஸ்டார்ட் ஆக சான்ஸ் இல்ல. மேபி ஃபியூச்சர்ல வரலாம். 7 கடல் தாண்டி செட்பியோட ஓடிடி ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த அப்டேட் சீக்கிரமே வந்துரும்னு ஹீரோவே சொல்லியிருக்காரு. தலைவர் 171 எல்சி அப்டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் எல்சிக்குள்ள வராது. இதை பத்தி நான் முன்னவே சொல்லியிருக்கேன். லோகேஷ் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பெர்லின் சீரிஸ்ல இது வரைக்கும் ஒரு எபிசோடு தான் வந்திருக்கு. மத்த எபிசோடு எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மொத்தம் 8 எபிசோடு வந்துருச்சு. நெட்ஃபிளிக்ஸ்ல நல்லா பாருங்க இருக்கு. சூர்யா அண்ட் விக்ரமோட டாப் 10 மூவிஸோட கலெக்ஷன் அண்ட் ஸ்கெட்ச் டிஎஸ்கேவோட கலெக்ஷன்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு. டாப் 10 கலெக்ஷனுக்கு தனி வீடியோ வரும். மத்த 2 மூவிஸோட கலெக்ஷனும் ஸ்கிரீன்ல வரும். கமலஹாசன் 233 படம் டிராப்டான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்ப வரைக்கும் டிராப்டுங்கிறது கன்ஃபார்ம் ஆகல. சோ படம் நடக்க தான் சான்ஸ் அதிகம். கல்கி மூவிக்கான பட்ஜெட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் அக்யூரேட்டா தெரியல, ஆனா 600 to 700 கோடி இருக்குன்னு சொல்றாங்க. 3 மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷன்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. பட்ஜெட் 20 கோடி, கலெக்ஷன் 40 கோடி. முன்னாடி ரிலீஸ் ஆன மூவில எது இப்ப வந்தா 1000 கோடியில 500 கோடி பண்ணணும் ஒருத்தர் கேட்டிருக்காரு. எந்திரன் பார்ட் 1 இப்ப வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா 500 கோடி அடிச்சிருக்கும். நார்த் இந்தியாலையும் பெருசா ரிலீஸ் ஆகியிருந்தா 1000 கோடி கூட வந்திருக்கும். எந்த படம் மட்டும் இல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்த மூவிஸ் எல்லாம் இருக்குல்ல, துப்பாக்கி, கஜினி மாதிரி இந்த மூவிஸ் எல்லாம் இப்ப வந்திருந்தா இந்த மூவிஸ் ரிலீஸ் ஆன அப்ப வந்த கலெக்ஷனை விட இப்ப ஒரு 3-4 மடங்கு அதிகமா வரும். அந்த அளவுக்கு இப்ப மார்க்கெட் பெருசாகி இருக்கு. ரெடி படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஹிட் தான். அதர் கண்ட்ரில இந்தியன் மூவி ரிலீஸ் ஆனா எவ்வளவு ஸ்கிரீன்ல வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது ஒவ்வொரு ஹீரோட மார்க்கெட் எத்தனை லாங்குவேஜ்ல வருதுங்கிறத பொறுத்து இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஸ்கிரீன் அதிகமாகவும் கம்மியாகவும் வரும்.
நேத்திக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பேன். ஷாருக் கான் ஹிந்தி ஆக்டர்ங்கிறதுனால ஜவானோட கலெக்ஷன் ஹிந்திக்கு தான் சேரும்னு. அப்ப வேல்பாரியில யாஷ் நடிச்சா அது கன்னடத்துக்கு தானே சேரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது வேற இது வேற. அது ஒரு நார்மலான ஆக்ஷன் படம், இது தமிழ் மன்னனை பத்தின படம். இப்ப ஒரு ஹிந்தி அரசனை பத்தின கதையில தமிழ் ஹீரோ நடிச்சாலும் அந்த கதையோட பேசிக் ஹிந்திங்கிறதுனால ஹிந்திக்கு தான் அது போகும். அதே மாதிரிதான் வேல்பாரியும். வேல்பாரியோட பேஸ் தமிழ்ங்கிறதுனால தமிழுக்கு தான் அது வரும். லியோ 2ல எல்லாமே நல்லா இருந்து, சிஜி ஒர்க்கும் நல்லா இருந்து, ரிவ்யூவும் நல்லா வந்தா 1000 கோடி வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவ்யூ நல்லா வந்து நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வந்தாலே போதும் 1000 கோடி வந்துரும். கோட் மூவிக்கான பட்ஜெட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. நிறைய பேர் 400 கோடின்னு சொல்றாங்க. ஆனா அவ்வளவு இருக்குமாங்கிறது டவுட் தான். ஆனா கண்டிப்பா 300 கோடிக்கு மேல இருக்கும். பாரிஸ் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி எந்த அப்டேட்டும் இல்ல. வந்தா கண்டிப்பா நான் சொல்றேன். இந்த படம்லாம் சர்வர் சுந்தர மாதிரி தான். ஒருத்தர் கேம் பத்தி ஏதாவது ஐடியா கொடுத்திருக்காரு. ஆனா எனக்கு சரியா புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நண்பா. போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்னன்னு நிறைய டைம் நான் சொல்லிருக்கேன். இப்ப திரும்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு. படத்தோட ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் சிஜி ஒர்க், எடிட்டிங், டப்பிங் எல்லாம் இருக்குல்ல, அதான் இந்த ஒர்க்கு. ஹனுமான் ஓடிடி அப்டேட், அனிமல் ஓடிடி அப்டேட்லாம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அனிமல் ஜனவரி 26 வருது. ஹனுமானுக்கு அப்டேட் வரும்போது சொல்றேன். நிறைய பேர் அவங்க மூவிக்கான கதையை சொல்லி டைட்டில் கேக்குறீங்க. என் மைண்ட்ல இருக்கிற ஒரு சில டைட்டில நான் ஸ்கிரீன்ல போடுறேன். எது வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போதைக்கு மைண்ட்ல இருந்தது இவ்வளவுதான். இந்த மாதிரி டைட்டில் நார்மலா தெரிஞ்சாலும் இதுதான் கிராமம் வரைக்கும் போய் ரீச் ஆகும். நேத்திக்கு டைகர் 3 மூவில ரித்திக் ரோஷனோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு மாத்தி சொல்லிட்டேன். நான் தான் மறந்துட்டேன். நிறைய பேர் அப்புறம் சொன்னீங்க கிளைமேக்ஸ்ல அவர் வருவாருன்னு. கரெக்ட் தான், அவர் கிளைமேக்ஸ்ல வராரு. என்னை எப்படி கான்டாக்ட் பண்றது, என்கிட்ட விளம்பரம் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சாரி நண்பா, இதெல்லாம் நான் பண்றது இல்ல. நான் கடைசி வரைக்கும் அப்டேட் மட்டும் தான் கொடுக்க போறேன். இது மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண போறது இல்ல. நேத்து ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் கோப்ரா. ஒரு சிலர் மாத்தியும் சொன்னீங்க. ஆனா நிறைய பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னது. இன்னைக்கு கதை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா கொஞ்சம் வெளியில போயிட்டேன், கதை பார்த்து வைக்கல. சோ நாளைக்கு கதை சொல்றேன். இன்னைக்கு ஃப்ரேம் தான், ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா. ஹீரோவோட முகத்தை மட்டும் மறைச்சிட்டேன். இந்த ஹீரோ யாரு, என்ன படம்னு சொல்லுங்க. ஒருத்தவங்க 10 நிமிஷம் வீடியோ இருக்கட்டும்னு சொல்லிருக்காங்க. நேத்துக்கு வீடியோவே ரொம்ப டைம் ஆகிட்டு, அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா நான் ட்ரை பண்றேன். இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.